ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி. ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த இனிய நாளில் உனக்கான பலன்களை அள்ளித்தர உன்னுடைய சூரிய பகவான் உன்னை தேடி வந்து விட்டேன். பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மங்களத்தை அள்ளித்தர நான் காத்திருக்கின்றேன். விரைந்து வந்து நிறைவாக பெற்றுக்கொள். இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் வந்த கர்ம வினைகளின் பயன்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பெற்றுக்கொண்டாயல்லவா? அவற்றையெல்லாம் சில நேரம் எதிர்த்து நின்று போராடியும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியும், சில சமயங்களில் கவலை கொண்டு புலம்பியும், சில நேரங்களில் என் தந்தையே எனக்கு போதும் என்று என் பாதங்களில் சரணடைந்தாயல்லவா? எல்லாவற்றையும் சமாளித்து இப்பொழுது வெளிவந்து விட்டாய். இதோ நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை மங்களங்களையும் அள்ளிக்கொண்டு வந்துள்ளேன். இந்த நன்னாளில் அனைத்து வரங்களையும் மங்களகரமாக பெற்றுக்கொள். செல்லமே, இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சுபமாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ பயணித்த ஒவ்வொரு பாடங்களையும் சுலபமாக புரிந்து கொண்டாய். உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வழிகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் வந்தேன். இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் நான் நடத்தும் அற்புதங்களை நீ காண்பாய். இப்பொழுது நீ அனுபவித்திருப்பதும் உன்னிடம் இருக்கும் அனைத்தும் நான் உனக்கு ஆசீர்வதித்தது. அதை நீ நன்றாக புரிந்து கொண்டாலே இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே சுபமே. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் என் மீது நம்பிக்கை உண்டாகத்தான் நீ செய்யும் எல்லா வேலைகளிலும் நான் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். நீ அறிந்தும் அறியாமலும் நீ செய்யும் அனைத்து வேலைகளிலும் என்னுடைய உதவி நிச்சயம் இருக்கும். என்னை எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி அர்ச்சனை செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தில் நீ குழப்பமடைய வேண்டாம். நான் உன்னிடத்தில் விரும்புவது தூய அன்பும் பக்தியும் மட்டும்தான். எப்படி என்னை பூஜித்தாலும் நான் அதை முழு மனதாக ஏற்றுக்கொள்வேன். நீ என்ன படைத்தாலும் அதை நான் சந்தோஷமாகவே உண்பேன். எந்த ஒரு வழிமுறைகளும் விதிமுறைகளும் என் செல்ல பிள்ளைக்கு இல்லை. எப்படி நீ விரும்புகிறாயோ அப்படியே நீ என்னை வழிபடலாம். நான் எங்கும் எதிலும் எப்பொழுதுமே இருப்பேன். யார் என்னை எப்படி பாவிக்கிறார்களோ அப்படியே நானும் இருப்பேன். என்னை கல்லாகவோ சிலையாகவோ நினைப்பவர்களுக்கு நான் சிலையாகவே இருப்பேன். என்னை அப்பாவாக நினைப்பவர்களுக்கு நான் என்றுமே அவர்களுக்கு தந்தையாகவே இருப்பேன். என்னுடைய பிள்ளையாகிய உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவித சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தி வைப்பது உன்னுடைய அப்பாவாகிய என்னுடைய கடமையல்லவா? இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த தடைகளும் தடங்களும் வராமல் உன்னுடைய அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நான் செய்து வைப்பேன். விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் களை கட்டப் போகிறது. கவலைகளை மறந்து சந்தோஷமாக இரு என் செல்லமே. தங்கமே, உனக்கு யாரேனும் தீங்கு செய்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று முடிவு செய்யாதே. எல்லோருக்கும் நீ உதவி செய்ய வேண்டுமானால் பிறருக்கு நீ நன்மையே செய். விதியும் சூழ்நிலையும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவும் தான் இந்த நிலைக்கு உன்னை அழைத்து வந்திருக்கின்றது. கவலை வேண்டாம் என் தங்கமே, எல்லாம் முடிவுறும். இப்பொழுது என்ன நடக்கும் என்ற பயம் உனக்குள் இருக்கின்ற வரை நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. முதலில் நிதானமாக இரு. மனதில் அவசரத்துடன் எந்த வேலையை செய்தாலும் நிதானம் இல்லாமல் செய்தாலும் இந்த செயல் சிறப்பாக அமையாது. எல்லோரும் உன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தும் வகையில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உன்னுடைய தேவை புரியாதவர்களை நினைத்து நீ ஒருபொழுதும் வருந்தாதே. உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களையே நினைத்து நீ மனச்சோர்வு அடைந்து உன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணம் செய்வதையே நீ மறந்து விடுகிறாய். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று நான் உனக்கு கூறவில்லை. அவர்கள் உன்னை தேடி வரும் பட்சத்தில் அவர்களுக்கு உதவி செய். நிம்மதி இழந்து இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை கூடிய விரைவில் நல்லபடியாக மாறும். நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நிச்சயமாக பெறுவாய். என்னுடைய வார்த்தைகளில் முழு நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் இருக்கின்றேன், உனக்காக நான் வருவேன். நீரை மட்டுமே கண்ட நீ
இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அடைவாய். இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு. ஏன் கவலைப்படுகிறாய்? தைரியமாக இரு. என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளைகள் மீது என்னுடைய கவனமும் கண்காணிப்பும் எப்பொழுதும் இருக்கும். அச்சத்தை தவிர என்னுடைய வார்த்தைகளையே நம்பு. நான் இருக்கிறேன் உனக்காக. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இனி நீ அனைத்து துன்பங்களில் இருந்தும் விடுபட்டு விடுவாய். இனி உன்னை ஜெயிக்க யாராலும் முடியாது. நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இவ்வளவு கவலை? உன் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது. என்னுடைய குழந்தைகளின் நம்பிக்கையை நான் ஒரு பொழுதும் பொய்யாக்க மாட்டேன். உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாயல்லவா? இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கின்றேன். அதன் பிறகு நீ நடக்குமா நடக்காதா என்று யோசிக்க தேவையில்லை. உனக்காக வரவேண்டியது வரவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும். குழந்தையே, இதன் பிறகு அனைத்தும் உன் விருப்பம் போல் மாறும். துன்பம் வரும்போதெல்லாம் என்னுடைய நாமத்தையே உச்சரி. குழந்தையே, இதன் பிறகு அனைத்துமே உன் விருப்பம் போல் மாறும். உனக்கு தைரியமும் நம்பிக்கையும் தெளிவும் உண்டாகும். இது உறுதி. நன்றி மறந்தவர்களை பற்றி நீ ஒரு பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இதை மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் தெய்வம் ஒரு நாளும் மறப்பதில்லை. உன்னுடைய பல நாள் கவலைகளுக்கு இன்று முடிவு வரப்போகிறது. உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் உண்டாக போகிறது. நீ நினைத்தபடியே அதை நான் நடத்தி காட்டுகிறேன். தினமும் நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். தங்கமே, அதற்கான பலனை நீ கூடிய விரைவில் அனுபவிப்பாய். நல்லதையே நினைக்கும் என் குழந்தைக்கு உன் தந்தை எப்பொழுதும் நல்லதையே செய்வேன் என்று நம்பு. நீ ஒருபொழுதும் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாதே என் தங்கமே. எந்த ஒரு செயலிலும் நீ எடுக்கும் முயற்சியானது அதற்கான பலனை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்தே ஆகும். உழைப்போடு கூடிய முயற்சி அதற்கான பலனை நிச்சயமாக உன் கையில் வந்து சேர்க்கும். உன்னால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்ய தங்கமே. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்தான். அதனால் பசியென்று வருவோர்க்கு நீ கொடுக்கும் ஒரு பிடி உணவானது உன்னை மட்டுமல்ல உன் தலைமுறையையே வாழ வைக்கும். நீ ஒருவருக்கு செய்யும் அன்னதானமானது என்னை நேரடியாக வந்து சேரும் என் பிள்ளையே. அந்த உணவு தானமும் இல்லாதவருக்கும் எழுமையானவருக்கும் அந்த தானத்தை பெறக்கூடிய தகுதியானவருக்கும் மட்டுமே கிடைக்க வேண்டும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி. ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி.